வணக்கம். ராகவ விஷன் செய்திகளுக்காக சரிதா புண்ணியமூர்த்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். கார்கில் போரின் வெற்றி தினத்தை முன்னிட்டு கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர்கள் நினைவு சின்னத்தில் அரசு சார்பில் மரியாதை. புதுச்சேரியிலிருந்து தமிழக பகுதிக்கு மது பாட்டில்கள் கடத்திய நபர் கைது. அடுத்த 2 தினங்களுக்கு புதுச்சேரி காரைக்கால் மீனவர்கள் யாரும் கடலுக்குள் செல்ல வேண்டாம், மீன்வளத்துறை எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். கார்கில் போர் வெற்றி தினத்தை முன்னிட்டு கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர்கள் நினைவிடத்தில் அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. கடந்த 1999ஆம் ஆண்டு பாகிஸ்தான் இராணுவத்தினர் ஜம்மு காஷ்மீரின் கார்கில் பகுதியில் ஊடுருவி அப்பகுதியை ஆக்கிரமிப்பு செய்தனர். இதனால் இந்திய இராணுவத்திற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போர் மூண்டது. நாட்டை காக்க நடைபெற்ற போரில் இந்திய தரப்பிலும் 543 இராணுவத்தினர் வீர மரணம் அடைந்தனர். பாகிஸ்தான் இராணுவத்தை விரட்டியடித்து கார்கிலை மீட்டு வெற்றி பெற்ற நாள் 1999ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 26ஆம் தேதி ஆகும். கார்கில் போரில் வெற்றி பெற்றதன் நினைவாக ஜூலை 26ஆம் தேதி ஆண்டுதோறும் கார்கில் வெற்றி தினமாக கொண்டாடப்படுகின்றது. இந்நிலையில் இன்று கார்கில் போரின் வெற்றி தினம் புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர்கள் நினைவு சின்னத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமைச் செயலர், காவல்துறை அதிகாரிகள், ஓய்வு பெற்ற முப்படை அதிகாரிகள் மற்றும் ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்கள் ஆகியோர் பங்கேற்று போர் வீரர்கள் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து போரில் வீர மரணம் அடைந்த இராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரியிலிருந்து தமிழகத்திற்கு மது பாட்டில்கள் கடத்திய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் மதுவிலக்கு அமல் பிரிவு இன்ஸ்பெக்டர் அறிவழகி தலைமையில் தலைமை காவலர்கள் நீலமேகம், பாண்டியன் ஆகியோர் ஈசிஆர் சாலையில் கீழ்புத்துப்பட்டு பேருந்து நிறுத்தத்தில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது புதுச்சேரியிலிருந்து மரக்காணம் நோக்கி ஸ்கூட்டியில் வந்த நபரை மடக்கி விசாரித்தனர். அதில் அவர் முன்னுக்கு பின் முரணான பதில்களை கூறவே போலீசார் அவர் வைத்திருந்த பையை சோதனை செய்தனர். அதில் அவர் புதுச்சேரி மது பாட்டில்களை கடத்தி செல்வது தெரிய வந்தது. அதன் பேரில் போலீசார் அவரை பிடித்து விசாரித்ததில் மரக்காணம் தாலுகா கழிக்குப்பத்தைச் சேர்ந்த ஏழுமலை என்பவரது மகன் ராஜா அவர் என்பதும், தமிழக பகுதியில் விற்பனை செய்வதற்காக மது பாட்டில்களை அவர் கடத்தியதும் தெரிய வந்தது. இதனையடுத்து அவரை போலீசார் கைது செய்து வழக்கு பதிவு செய்தனர். மேலும் அவரிடமிருந்து 150 மது பாட்டில்கள் மற்றும் ஒரு ஸ்கூட்டியை பறிமுதல் செய்தனர். 2 தினங்களுக்கு புதுச்சேரி காரைக்கால் மீனவர்கள் யாரும் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த பகுதி உருவாகியுள்ளதால் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 கிலோமீட்டர் முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. மேலும் குறைந்த காற்றழுத்த பகுதி காரணமாக புதுச்சேரி மற்றும் காரைக்கால் துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இந்நிலையில் புதுச்சேரி மீன்வளத்துறை மீனவர்களுக்கு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதன்படி அடுத்த 2 தினங்களுக்கு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்லும் விசைப்படகுகள், ஃபைபர் படகுகள் மற்றும் கட்டுமரங்கள் அதிக காற்று வீசும் பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் எனவும், பாதுகாப்பாக மீன்பிடி தொழிலை மேற்கொள்ளும்படி மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை இயக்குனர் முகமது இஸ்மாயில் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி முப்படை முன்னாள் இராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் சங்கத்தின் சார்பாக கார்கில் வெற்றி தினம் கொண்டாடப்பட்டது. இந்திய திருநாட்டின் 1971ஆம் ஆண்டின் இந்திய பாகிஸ்தான் போருக்கு பிறகு 1999ஆம் ஆண்டு நடைபெற்ற கார்கில் போரில் இந்தியா பெற்ற மாபெரும் வெற்றியின் 26ஆம் ஆண்டு வெற்றி தினம் புதுச்சேரி கடற்கரை சாலையில் அமைந்துள்ள போர் வீரர்களின் நினைவு சின்னத்தில் போரில் உயிர் நீத்த வீரர்களுக்கு புதுச்சேரி முப்படை முன்னாள் இராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நல சங்கத்தின் சார்பாக மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் 2 நிமிடம் மௌனம் அனுசரிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கத்தின் தலைவர் ராஜா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். சங்கத்தின் தலைவர் மோகன் தலைமை தாங்கினார். முன்னாள் காவல் அதிகாரி இளங்கோவன் வாழ்த்துரை வழங்கினார். பின் கார்கில் போரின் 26ஆம் ஆண்டின் வெற்றியை குறிக்கும் வகையில் கார்கில் போரில் பங்கு பெற்ற 26 முன்னாள் இராணுவ வீரர்களை சமூக இயக்கத்தின் தலைவர் ராஜா கௌரவித்தார். நிகழ்ச்சி நிறைவாக அனைவருக்கும் சங்கத்தின் சார்பாக போர் வெற்றியினை கொண்டாடும் விதமாக பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. முன்னாள் இராணுவ வீரர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் முடிவில் சங்கத்தின் தலைவர் மோகன் நன்றியுரையாற்றினார்.
புதுச்சேரி அரசு ஓய்வூதியர்கள் சங்கங்களின் கூட்டு மேடை சார்பாக மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு ஓய்வூதியர் சங்கங்களின் கூட்டு மேடை சார்பில் மனித சங்கிலி போராட்டம் காமராஜர் சிலை முதல் அண்ணா சிலை வரை நடைபெற்றது. இப்போராட்டத்திற்கு ஓய்வூதியர் சங்கங்களின் கூட்டு மேடை தலைவர் நடராஜன் தலைமை தாங்கினார். போராட்டத்தில் ஓய்வூதியர்களுக்கு பாதகமான நிதி திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும், 8வது ஊதிய குழுவிற்கு தலைவர் உறுப்பினர்களை நியமனம் செய்ய வேண்டும், புதுச்சேரியில் GHS திட்டத்தை விருப்பமுள்ள ஓய்வூதியர்களுக்கு அமல்படுத்த வேண்டும், மற்றவர்களுக்கு FMA தொடர்ந்து வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. இதில் பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன், சண்முகம், முத்து, சதாசிவம் உட்பட சுமார் 100க்கும் மேற்பட்டோர் ஓய்வூதியர்கள் சங்கங்களின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில பாஜக கட்சியின் புதிய நிர்வாகிகள் அறிவிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சிக்கு புதிய நிர்வாகிகள் பட்டியலை பாஜக தேசிய தலைவர் JP நட்டா ஒப்புதலின் பேரில் மாநில தலைவர் ராமலிங்கம் பாஜக தலைமை அலுவலகத்தில் அறிவித்தார். அதன்படி பாஜக துணைத் தலைவர்களாக அகிலன், ஜெயலட்சுமி, ஜெயக்குமார், ரத்தினவேல், பழனி, அமாவாசை, சரவணன் ஆகியோரும், பொதுச் செயலாளர்களாக மோகன், லட்சுமி நாராயணன் ஆகியோரும், மாநில செயலாளர்களாக அமுதா ராணி, ராமு, துரை சேனாதிபதி, புகழேந்தி, தமிழ்மாறன், கோகிலா, ஹேம மாலினி ஆகியோரும், மாநில பொருளாளராக ராஜ கணபதியும், அலுவலக செயலாளராக கௌரி சங்கரும், ஊடக சமூக ஒருங்கிணைப்பாளராக கார்த்திக்கும், தகவல் தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பாளராக பிரவீனும், தலைமை செய்தி தொடர்பாளராக அருள்முருகனும், ஊடக ஒருங்கிணைப்பாளராக நாகேஸ்வரனும், ஊடக இணை ஒருங்கிணைப்பாளராக சக்திவேலும், மாநில செல் ஒருங்கிணைப்பாளராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபுவும், துணை ஒருங்கிணைப்பாளராக வேல்முருகனையும் நியமித்து அவர் அறிவித்தார். தொடர்ந்து புதிய நிர்வாகிகள் பாஜக தலைவர் ராமலிங்கத்திற்கு பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் பல்வேறு அணிகளுக்கு நிர்வாகிகள் விரைவில் நியமிக்கப்படுவார்கள் என மாநில தலைவர் ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் செல்வம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெங்கடேசன், அசோக் பாபு மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். உழவர்கரையில் அமைந்துள்ள ஸ்ரீ சொர்ணமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுவை மாநிலம் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ அன்னை சொர்ணமுத்து மாரியம்மன் ஆலய ஆடி மாத திருவிழாவை முன்னிட்டு கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை கணபதி ஹோமத்துடன் கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தினமும் பல்வேறு பூஜைகள் நடைபெற்று வந்த நிலையில் திருவிழாவின் முக்கிய நாளான ஆடி வெள்ளிக்கிழமை அன்று அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து காலை 9 மணிக்கு சக்தி கரகம் புறப்பாடு வீதி உலா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மதியம் 1 மணி அளவில் கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக NR காங்கிரஸ் பிரமுகர்கள் டாக்டர் நாராயணசாமி, சரவணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழு தலைவர் வீரங்கன், செயலாளர் சுப்பிரமணியன், தொழிலாளர் மாணிக்கம், செயற்குழு உறுப்பினர்கள் கோவிந்தன், வெங்கடேசன், இளங்கோ, வீரமணி, விநாயகமூர்த்தி, கணேஷ், முரளி, வழக்கறிஞர் கண்ணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருபுவனை தொகுதிக்குட்பட்ட அரசு மேல்நிலைப் பள்ளிகள் மற்றும் உயர்நிலைப் பள்ளிகளில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரசு பள்ளிகளில் பயின்று கடந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சாதித்த மாணவர்களுக்கு திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் பாராட்டு விழா நடைபெற்ற பாராட்டு விழாவில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த 25 மாணவ மாணவிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பொன்னாடை அணிவித்து பரிசு வழங்கி பாராட்டினார். மேலும் இம்மாணவர்கள் நீட் தேர்வில் சாதிப்பதற்கு புத்தகங்கள், கையேடுகள், கல்வி உபகரணங்கள் உள்ளிட்ட உதவிகளை செய்து தருவதாக மாணவர்களிடம் தெரிவித்தார். மேலும் மாணவர்களிடம் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பேசுகையில், படித்தால் மட்டுமே இவ்வுலகில் அனைத்து இடத்தையும் உயரத்தையும் எட்டி பிடிக்க முடியும். எனவே கல்வி நமக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்பதை மனதில் கொண்டு அனைவரும் வாழ்க்கையில் மென்மேலும் உயர கல்வி முக்கியம் என்பதை இத்தருணத்தில் உங்களிடம் கூறுகிறேன் என்று தெரிவித்தார். தொடர்ந்து மாணவர்களுக்கு மதிய உணவாக பிரியாணி வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவிகள், பெற்றோர், பொதுமக்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மணவெளியில் ஆட்டோ ஸ்டாண்ட் பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநில ஆட்டோ தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மணவெளி கிராமத்தில் புதிய LPF ஆட்டோ ஸ்டாண்ட் பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது. திமுக பொதுக்குழு உறுப்பினர் தர்மராஜன், தோமுசா மாநில அமைப்பாளர் அண்ணா அடைக்கலம் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இவ்விழாவில் திமுக மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு புதிய LPF ஆட்டோ சங்க பெயர் பலகையை திறந்து வைத்து ஆட்டோ தொழிலாளர்களுக்கு சீருடை வழங்கினார். இந்த விழாவில் தோமுசா கௌரவ தலைவர் சக்திவேல், பேரவைத் தலைவர் அங்காளன், ஆட்டோ சங்க மாநில தலைவர் முரளி, துணைத் தலைவர் மிசேல்,
சாதிக் பாக்ஷா, ராஜ்மோகன், விக்னேஷ், சுரேஷ், மன்சூர், ஜெயபிரகாஷ், ரஃபீக் கான், சரவணன், சிவபிரசாத், மோனகன், லத்தீப், யூனூஸ், செந்தில்குமார், பார்த்திபராஜா, கிருஷ்ணமூர்த்தி, துளசிமணி, யுவராஜ், திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், தலைமை செயற்குழு உறுப்பினர் லோகையன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், கார்த்திகேயன், அமுதாகுமார், அவைத்தலைவர் ஜலால், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித், வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சரவணன், ஆதி திராவிடர் அணி தலைவர் பழனிசாமி, ஆதி திராவிடர் அணி துணைத் தலைவர் கதிரவன், இளைஞர் அணி துணை அமைப்பாளர் பஜுலுதீன், தொகுதி துணை செயலாளர் ஹரிகிருஷ்ணன், பொருளாளர் கந்தசாமி, கிளை கழக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் கொம்யூன் சுப்பராய பிள்ளை வீதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலின் 36ஆம் ஆண்டு சடல் தேர் திருவிழா கடந்த 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து இவ்வாலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து சுவாமி வீதி உலா காட்சி நடைபெற்று வந்தது. இதில் 9வது நாள் முக்கிய விழாவான சடல் மற்றும் தேர் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் சிறப்பு அலங்காரத்தில் அம்மன் அலங்கரிக்கப்பட்ட தேரில் வீதி உலா காட்சியும் பக்தர்களின் சடல் உற்சவமும் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் கொம்யூன் முன்னாள் சேர்மன் ஆனந்தன், மாநில காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி, ஜெயமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து தேரினை வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தினை துவக்கி வைத்தார். மேலும் இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். முத்திரையர் பாளையத்தில் அமைந்துள்ள ஆச்சாரிய சிக்ஷா மந்திர் பள்ளியில் தாத்தா பாட்டிகள் தினம் கொண்டாடப்பட்டது. முத்திரையர் பாளையம் சாலையில் அமைந்துள்ள ஆச்சாரிய சிக்ஷா மந்திர் பள்ளியில் பள்ளியின் தாளாளர் டாக்டர் அரவிந்தன் அறிவுறுத்தலின்படி தாத்தா பாட்டி தினம் கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி மாணவர்கள் தங்கள் தாத்தா பாட்டிகளுக்கு பாத பூஜை செய்தனர். பாத பூஜை செய்த தங்கள் பேர குழந்தைகளுக்கு தாத்தா பாட்டிகள் அட்சதை தூவி ஆசீர்வதித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் தாத்தா பாட்டிகளுக்கு விளையாட்டு போட்டி, பாட்டு போட்டி போன்ற பல்வேறு போட்டிகளும் நடத்தப்பட்டது. அனைவரும் இதில் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சி தங்களுக்கு மன மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் தந்ததாக நெகிழ்ச்சியுடன் அவர்கள் தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தலைமை ஆசிரியை ரஞ்சிதா மற்றும் ஆசிரியைகள் செய்திருந்தனர். தங்கம் 1 கிராம் 9210 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 73,680 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 1250 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். கார்கில் போரின் வெற்றி தினத்தை முன்னிட்டு கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர்கள் நினைவு சின்னத்தில் அரசு சார்பில் மரியாதை. புதுச்சேரியிலிருந்து தமிழக பகுதிக்கு மது பாட்டில்கள் கடத்திய நபர் கைது. அடுத்த 2 தினங்களுக்கு புதுச்சேரி, காரைக்கால் மீனவர்கள் யாரும் கடலுக்குள் செல்ல வேண்டாம், மீன்வளத்துறை எச்சரிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.